அது நல்ல என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு 7 மணிக்கு வர சொன்னா ஒருத்தன் 8 மணிக்கு வரான். அவன் யாருன்னு காட்டிடும். மாசா இருக்காங்களா? பேக்கி பேண்ட் இருக்கு பாருங்க. பேக்கி பேண்ட். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. எங்க போறோம்டா? கன்னியாகுமரி. ஓ மை காட். அங்க அது நினைச்சீங்களா? ஆனா அது கிடையாது. மகாபலிபுரம். ஓ நாங்க எல்லாரும் மயிலாப்பூர் போறோம். மகாபலிபுரம் போறோம். போலாதடா. அங்க போயிட்டு மிச்ச விளையாட ஸ்டார்ட் பண்றோம். ஆனா இதுல என்ன மேட்டர்னா ஒரு பஸ்ஸே நாங்க தான் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கோம். பின்னாடி பாருங்க. விஐபி சீட்னா இப்படிதான் வரும். பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். சரி மிச்சத்தை அங்க போய் பார்ப்போம். மகாபலிபுரத்துல போய் பார்ப்போம். இவர்தான் ரூட் தல. ஃபுட்போர்ட் அடிக்கிறதுலாம் நான் ஒரு கிங்குடா. நீ மொட்டை தள்ளுறா தருணே. பஸ் நம்ம அர்ஜுனா பெண்ணு முன்னாடி நிக்கிறோம். இது வந்து கித்தார்னா என்னது அது? மறந்துட்டியா? கிராட் அர்ஜுனா அந்த எபிக் மகாபாரதோட இது தழுவலாம் வந்து இங்க வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப அவங்க சொல்லுவாங்க பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றது போல இங்க ஸ்கேன் பண்ணா மொத்தத்தையும் ஆடியோட வரும். இது ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இது வந்து அன்பினிஷ்டு ராக்கெட் கேவ் ஆஃப் நார்த் கிருஷ்ணா மண்டபம். இது வந்து கிருஷ்ணர் மண்டபம் இந்த மாதிரி ஒன்று சொல்றாங்க. உள்ள போய் பார்ப்போம். என்னடா இருக்கு உள்ள? ஏதோ பேய் இருக்குன்றானுங்க. பைத்தியக்காரங்க. தெரியல எனக்கு. வா சரி பாப்போம். வா இத பாத்துறா. போலாம்டா டேய். அதான்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன பரமபதம்னா இது டைஸ் தாயம். இங்கயா? இங்க விளையாடி இருக்காங்க. ஆமா இதான் தாயம். இல்லடா இது தாயம் கிடையாது மச்சான். தாயம் தானே இது. இதுலதான் தருண் தாத்தா ஆடி தோத்தாரு. தோத்துட்டு ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை வித்தாரு. நல்லா தெரியும் எனக்கு. இது வந்து கிருஷ்ணாஸ் பட்டர் பால்னு சொல்லுவாங்க. இந்த சைடு போனா கிருஷ்ணாஸ் பட்டர் பால், இந்த சைடு வந்து திரிமூர்த்தி கர்வு, இந்த சைடு வந்து கணேஷ் ரதா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிருஷ்ணாஸ் பட்டர் பால் போவோம். வாங்க வாங்க போலாம். தருண், கிருஷ்ணா பட்டர் பால்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிற? தெரியலையா? அது ஏதோ கிருஷ்ணர் அவரு சொன்னேன். இல்லடா, அவரு சின்னதா ஏதோ ஒரு வெண்ணெய் அப்படி உருட்டி விட்டது. இது இவ்வளவு பெரிய பால் மாதிரி ஆச்சுன்னு ஏதோ ஒரு புராண கதை சொல்லுது. உருட்டு அப்படியா? சின்னதா? ஜோக் இல்லையா? அது கல்லுடா டேய். வெண்ணெய் எப்படா கல்லா மாதிரி? அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது வந்து புராணங்க கதை சொல்றாங்க. நம்ம புராணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒண்ணுமே இல்ல. அது ஒண்ணும் சொல்ல விரும்பல. தெரியல எனக்கு. இதோ இது வாங்க, இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
எப்படி மழை போனா பாத்தீங்களா? வாங்க, இதை தருண் உங்களுக்கு படிச்சு காட்டுவாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வாங்க தருண். கிருஷ்ணாஸ் பட்டர் பால் இஸ் பார்க்காம படிக்கணும் தருண். அதான் உங்க டாஸ்க். ஏய் வாய முன்னேந்து போடா. சொல்றா. சப்போஸ் நான் தள்ளி ஊந்திச்சுன்னா என்ன பண்றது? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண என்னடா நான் பிடிச்சிக்கிறேன் தரேன். Bluetooth connected. ஃபாரினர்ஸ்லாம் வர மாட்டாங்களாடா? எங்கடா? ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? சி அது வடக்கன்ஸ்டா. வாடா. சாலா நீ யாருடா? ஐயா நம்ம வீடியோ எடுக்கிறோம், வடக்கன்ஸ்லாம் சொல்லக்கூடாது. வருவ என்கிட்ட எப்படியும் வருவ. மனுஷனுங்க, வடக்கன்ஸ் மனுஷனுங்க. தெரியாம சொல்லிட்டோம். இந்திக்காரங்களும் எங்களுக்கு சப்போர்ட் வேணும். மன்னிச்சிருங்க. பயம். ஆனா பாத்திருக்கியா மஞ்சுமல் பாய்ஸ் இங்க 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 இருந்து பார்த்தா போய் செட்டு போட்டாங்களாண்டா. ஏய் அது குணா கேளுடா. சார்னே பயந்துட்டேனே. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. கிரேட் குரு. இது மேல ஏறி நில்றா தண்ணி, நாங்க எடுக்கிறோம்டா. இது மேல ஏறி நில்றா, பக்காவா இருக்குடா. மேல ஏறி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. சொல்றா, டைலாக் சொல்றா. மனித உணர்வுக்குள்ள இது மனித காதல் அல்ல. எந்த பயனும் இல்ல. தருண் மேல் புனிதமானது, புனிதமானது. ஐயோ சாமி வேற. பாத்து வாடா. இது தருணுக்காக தான் சொன்னேன். தருணே லவ்யூடா. தருணே லவ்யூடா. லவ்யூடா. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாட. அந்த காலத்துல ராஜா இவங்கெல்லாம் பிரியாணி இல்ல, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ராஜா அங்க இருப்பாரு, ராணிங்கெல்லாம் இங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா குளிப்பாங்க. ராஜானா மஜா வாழ்ந்துருக்காங்க போல. அந்த காலத்துல ராஜானா இந்த காலத்துல நானும் தரேன் அவ்வளவா. வந்து இந்த 2 வழி பாதை இருக்குல்ல, இந்த வழி பாதை வந்து ராக் கல்ச்சரு, இது எலிஃபேன்ஸ், மங்கி, பீகாக். அந்த இந்த இடம் தான் ரொம்ப குரூஷியலான இடம். ரெஸ்ட் ரூம். இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் போ. செம்ம வெயிலா இருக்கு இங்க. இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டா இங்க வாங்க. இங்க மோஸ்ட் ஆஃப் தமிழ் பீப்புளே இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஹிந்திக்காரங்க, வடக்கன்ஸ் தான் இருக்கானுங்க. வெச்சுக்கோ தாஸ், நான் பிச்சை கேட்கல. தமிழோட இதுவே தமிழ்ல தான் பேசணும். ஆமா, இது வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்களா, இப்போ வந்து இந்தியன்ஸுக்கு வந்து நமக்கு வந்து என்னன்னா 40 ரூபா தான். ஆனா அதே வந்து ஃபாரினர்ஸ் என்னன்னா 600 ரூபா. இப்போ இந்தியன்ஸுக்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. இங்க இருந்த இடத்துக்கே நம்ம இங்க வர மாட்டோம். 40 ரூபா கொடுத்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒருத்தான இடம் இது. சம்மர் வேற வருது, எக்ஸாம் முடிச்சுன்னா எல்லாரும் இங்க வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. மஜாவா இருக்கு. ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், இன்னும் வரல. எங்க வந்தாலும் கரெக்டா இந்த ஒரு வேலையை மட்டும் கரெக்டா செய்வாங்க. ½ hour ஆச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ½ hour ஆச்சு. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா, ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்க போலாம்டா? ஏன்டா ½ hour ஆச்சுடா டேய். போய் 5 நிமிஷம் தான் ஆச்சு. டேய் ஏன்டா அங்க மாட்ற? இல்ல இது ஃபர்ஸ்டே எடுத்துட்டோம், திருப்பி வீடியோக்காக எடுக்கிறோம். நடிக்கிறான் பயங்கரமா. போலாம். அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணதே நான் தான். தருணே போட்டோ எடுக்கலாம். வாங்க எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம். கேமராமேன் எங்களை போட்டோ எடுங்க, பாட்டு போடுங்க. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண். என்னை பார்த்தாலே ஓடுறா தருணே. தம்பியா இருந்தா மேலோட்டமா அடிப்பான், அண்ணனா இருந்தா இறங்கி அடிப்பானே. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். இது என்னதுடா? சொல்லுங்க லிங்கேஷ், என்னது இது? இது யானை கீழ இருந்து வந்த யானையோட குட்டி. அது பார்த்தா அது மேல குரங்கு இருக்கு, பீகாக்கு. இது யானை தலை மட்டும் இருக்கு, உடம்புங்க. உடம்பு அந்த சைடு மறைஞ்சிடுச்சு. நீ அப்படி போய் பார்த்தனா பின்னாடி தெரியும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு.
இங்கே ஒரு வீடை வாங்கிட்டு 40 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு டெய்லி உள்ள வந்து இங்க தூக்கிட்டு போனா நிம்மதியா ஜாலியா இருக்கும்ல. இடம் எவ்வளவு சூப்பரா 40 ரூபா தானே டேய், 40 ரூபா கட்டி வரது என்னடா? நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். வருவோம், நம்ம வீடு இங்க தானே இருக்கு. 40 ரூபா கூட வேணாம், இந்த கேட்ல எகிரி குதிச்சுட்டு சூப்பரா இருக்கும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க, நல்லா அந்த இருக்கு. பரிதாபங்கள் தைகளுக்கு எது போட்டு விட்டுருவா. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாம். இடம் நல்லா இருக்கு, இடத்தோட ஆளுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. இனிமே உங்க vlog சிறப்பு பண்ணிக்க சிவா வருவான். அவன் பாருங்க யாரோ ஒரு பொட்ட பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கான். யாருக்கிட்ட பேசுற? யாருக்கிட்ட பேசுற? யாருக்கிட்ட பேசுற? போ அவனை லவ் பண்ணுறியா? போ போ அவன்கிட்ட எங்க போற? போ பாயிரு அவன்கிட்ட. போ அங்க போ அவன்கிட்ட போவாத. போ போ. போன் வந்துருச்சு, திருப்பி போன் வந்துருச்சு. யாருன்னே தெரியல, யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணேங்கிறாங்க. அவன் பொண்ணுகிட்ட பேசுறத கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுறான். அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு. யாருன்னா வந்தீங்கன்னா புதுசாக வந்து ட்ரை பண்ணுங்க. வாங்க, அடுத்து ஒரு vlog எடுப்போம். ஊருக்கு போவோம். நானே தருண் ஊருக்கு போயிட்டு மொட்டை வர மாட்டேன். என்ன வர மாட்டேன்? வீட்டுல கேட்டு சொல்றேன். வீட்டுக்கு இல்லை 7:30 சனி இவனுக்கு, அதெல்லாம் சொல்லாம வரமாட்டான். பின்னர் அறிவிக்கப்படும். அதே மாதிரி நகைச்சுவை சேனல்ல பாத்தீங்கன்னா வெற்றி அண்ணா சொல்லியிருப்பாரு, தஞ்சாவூர் போகும்போது கல்வெட்டுல ஒன்று சொல்லியிருப்பாரு. அது வீடியோ நீங்க அவர் சேனல்ல போய் பாருங்க. டிவிக்கே அடுத்த தேர்தல். அதே மாதிரி இங்க மகாபலிபுரத்துல நாங்க சொல்றோம், ஒரு கல்வெட்டுல வரப்போற தேர்தலில் டிவிக்கே வெற்றி பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கன்ஃபார்மா RCB ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. RCB ஜெயிக்கும்டா. இல்ல, அது வந்து இந்த ஜென்மத்துல ஒரு வாட்டி நடக்கும். ஒரு தடவை அது நடந்துச்சுல, நாங்க தானே ஜெயிச்சோம். உருட்டா கேமரா மேல அடிப்பேன். இதுடன் விளையாட்டு செய்திகள் இல்ல RCB கன்ஃபார்ம் ஜெயிக்கும் இந்த வருஷம். பாருங்க, RCB ஜெயிக்கும், டிவிக்கே கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா வாய்ப்பே இல்லைன்னா. நீலவா டேய் கபிலவா ஆட்சி அமைஞ்சா அதென்ன அமைஞ்சா அமைக்கிறோம். இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். விஜய் தான், அண்ணா தான் CM. பாத்தீங்களா அவர் எம்ஜிஆர்? எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது.